வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தில் நடைபெற்ற ராணியகல்யாபாய் ஹோல்கர் அவர்களின் 300வது பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக சார்பாக நடைபெற்ற கருத்தரங்கில் பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் 2026 ஆட்சி நிச்சயமாக 2026இல் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஏனென்றால் மக்கள் அந்த அளவிற்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லாவற்றிலும் ஊழல் மலிந்திருக்கிறது. உதாரணத்திற்கு தென்பெண்ணை ஆறுல இங்க உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஒரு பாலம் கட்டினார்கள். 54 கோடி ரூபாய் செலவில் கடன் நபார்ட் போன்றது கடன் வாங்கி கட்டப்பட்டது. ஆனால் செப்டம்பரில் திறந்து வைத்த பாலம் டிசம்பரில் அடித்து செல்லப்பட்டது. என்ன சொன்னாங்கன்னா 54,000 கியூசெக்ஸ் தண்ணிக்கு தான் இந்த பாலம் கட்டப்பட்டது. 1,00,000க்கு மேல கியூசெக் தண்ணி வெள்ளம் வந்து விட்டது, அதனால் அடித்து செல்லப்பட்டது. இன்று ஒரு பொதுநல அமைப்பு அதற்கான கணக்கை எடுத்திருக்கிறார்கள். என்ன என்றால் 1972ல 2 லட்சம் கியூசெக் தண்ணி இந்த வெள்ளம் வந்திருக்கு. ஆக ஒரு பாலம் கட்டப்பட வேண்டும் என்றால் இந்த 100 ஆண்டுகளில் அதிகப்படியான வெள்ளம் எவ்வளவு வந்தது அதை கணக்கிட்டு தான் கட்டணும். அப்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு தான் வெள்ளம் வராது. ஆக எந்த அளவிற்கு இங்கே தவறாக எல்லாம் முன்னிறுத்தப்படுகிறது, தவறாக ஊழல் நடக்கிறது, எந்த கட்டமைப்பும் ஊழல் இல்லாமல் நடைபெறவில்லை என்பதை இதையெல்லாம் வலியுறுத்துகிறது.